நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க வந்து பாடுறவங்களுக்கு சரி, இங்கே மட்டும் இல்லை, சுவாமி இருக்கிற இடத்துலலாம் அவங்கவுங்களுக்கு எதோ அற்புதங்கள் நடக்காம இருக்கவே முடியாது. கண்டிப்பா சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வந்து நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. இந்த இடத்துல இடத்துல என்னென்ன அற்புதங்கள் நடந்திருக்கிறது நாம சொல்லி அப்படிங்கிறத பாரதில் அந்த வரி இல்லையா, அப்போ யாராவது ஒரு மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். புரியுதா? இந்த லீலை எனக்கு நடந்துச்சு, நான் சாமி நாமம் சொல்லிட்டு என்னை வந்து வழிபாடு பண்ணேன், சாமி எனக்கு இதை செஞ்சு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் பகிரும் பொழுது அதை ரெக்கார்டு பண்ணிக்கணும். இப்போதான் டெலிஃபோன் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் பண்ணிட்டேங்க. நான் வந்து செய்தது சன்னதை. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்தோட ஒரு பத்திரிக்கையாக இந்த வருஷம் முடிஞ்சோன்னே அத்தனை லீலைகளையும் தொகுத்து பேசணும். அதே மாதிரி தான் அருப்புக்கோட்டையும் சரி, இப்போ நம்ம ராக்கிபுரத்தையும் சரி, அந்தந்த இடத்துல நடக்கக்கூடிய லீலைகள்லாம் வெறுமே நம்ம இதுக்காக சொல்லலை, அதை படிக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். அவனே அவர் நாம சொல்ல ஆரம்பிச்சு அவருக்கு காரியம். இந்த மாதிரி எத்தனையோ பேர் அந்த நாமத்தினால அவங்களுக்கு பல நன்மைகள் நடந்து, இந்த நாம சாமி சொல்லிட்டாரு, ஒரு நாளைக்கு உலகத்துடைய மூலமுழுக்கெல்லாம் இந்த நாமம். அதே மாதிரி எந்த என்ன சொன்னாருன்னா, வடகுலேருந்து தெரிஞ்சவங்களையும் இந்த நாமத்தை நீ அப்படி அள்ளி கழிச்சுக்குவான்னு சொன்னாங்க. மறக்கும் சொல்லலை, நாமத்தை ஸ்ப்ரெட் பண்ண மறக்கும் சொல்லலை, அந்த நாமத்தை அப்படி அள்ளி தெரிச்சுக்குவான்னு சொன்னாரு. அப்படிதான் என்ன விதையை தான் நம்ம அள்ளி தெரிவிப்போம். அப்போ அந்த நாமத்துல நம்ம சுவாமியினுடைய மிஷன், சுவாமி வந்து எந்த காரியத்துக்காக வந்தாரோ ஒரு பெரிய லெவல், அதை நம்மளால புரிஞ்சு விளக்கிட்டோம். அந்த வேலை வந்து அந்த நாமத்துல இந்த சுவாமியுடைய சக்தி பவர் மட்டும் இல்லை, சுவாமியே இருக்க, அவர் கூடவே அவருடைய மிஷன் அதுல இருக்கு. அப்போ எந்தெந்த இடத்துல அந்த நாமத்தை சொல்றோமோ அதனாலதான் சாமி சொல்றாரு. நாம சொல்றது நாம சொல்றவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களை சுற்றி இருக்கிற உறவுக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே நன்மை செய்யும். இந்த பிச்சைக்காரனுடைய தந்தையோட படிக்கிறது வந்து செய்யும். இப்போ நீங்க சொல்ற ஒரு நாமத்துல அத்தனை பலன், உங்களுக்கு நல்லது, உங்களை சார்ந்தவங்களுக்கு நல்லது, உலகத்துக்கே நல்லது, நமக்கு குரு சேவையும் ஆயிடும். அவருடைய தந்தையோட பணிக்கையை பதிவு செய்யும் இல்லையா? அதனால இதெல்லாம் மனசுல வச்சு நாமத்தை சொல்லுங்க. நீங்க வந்து இங்கே நடக்கிற அனுபவங்கள்லாம் எனக்கு எழுதி கொடுத்தாலும் சரி, ஆனாலும் நீங்களும் அவசியமா இந்த ஒரு நாள் கூட நீங்க பாருங்க, ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஒரு 10 நிமிஷம் ஆகுமா அவங்க சொல்லி கொடுத்துருக்கு, அவர் ஒரு நிமிஷம் எழுதிவிட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்ல வச்சு அதை பதிவு பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பகவான் நாமம் பாடுறது எல்லாமே இந்த சென்று ஷார்ட் பீரியட்ல நிறைய செல்லமாக தேங்க்யூ. ஒரு விஷயம் கூட தப்பா இருக்காது. சாமி தெரியாம ஏதோ பண்றோம் பண்ணினா கூட அந்த நேரத்தில் கொஞ்ச அதாவது இந்த சுவாமி வந்து சுவாமி கண்ணிலேருந்து ஒரு விஷயம் கூட கற்றாரு, தெரிஞ்ச மாதிரி காமிச்சு மாட்டாரு. ஆனா சமயம் வரும்பொழுது அவருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத அப்படியே காமிச்சாரு. மற்றபடி அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதனால அவங்க 2 பேரும் இங்க வந்து உங்களுக்கு சேவை பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்குமே விஜயக்கு மாதிரி சந்தோஷம். அதான் நாங்கள் இதில் சொன்னோம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா, கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும். கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லியிருக்கிறது. அதனால நாமத்தை நீங்கள் சண்டை பண்ணலாம், நாங்கள் உங்கள் நாமத்தை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம்.
நீங்கள் எங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது தானே சண்டை போட்டு கேட்குறேன் சாமி இந்த மாதிரி ஒரு வாக்கு அதனால சண்டை போடலாம் மற்றவங்களுக்கு சண்டை போட ஒரு லீலையாவது சாமி கூட சொன்னீங்க. விசிறி மட்டும் நீங்க எடுத்து நீங்க பேசணுங்கிறத மனசுல நினைச்சதே இல்லை. விசிறி எடுத்து விசிறி கட்டேன் அது நான் விசிறி ஒன்னுடைய நிச்சயம் வந்துட்டு ஏன்னா இத்தனை சென்டருக்கு போனேன் எனக்கு அந்த விசிறி எடுத்து உங்களுடைய அந்த ஆத்மார்த்தமான அந்த விருப்பம் தான் வந்த உடனே அது நடந்துச்சு. அப்போ இதுலேயே தெரியல சாமி கண்ணிலேருந்து நம்முடைய எண்ணங்கள் கூட கற்றுக்கல. எண்ணங்கள் தான் அவளுக்கு என்னவா தானே வந்துருக்கு. எண்ணங்கள் கூட கற்றுக்கல. அது ஒரு காரியமாக நடக்குது இல்லையா? அதனால நம்ம எல்லாருமா எல்லாருக்கும் எல்லாருடைய பிரார்த்தனைகளும் இதை வந்து நாம சொல்லும்போது பாட்டு பாடும்போது அவங்க பிரார்த்தனைகள் தான் நிறைவேறணும். வந்து இன்னும் நிறைய பேர் நம்மளே இருக்கணும். இதெல்லாம் நல்லா கேட்டு தினம் திருவிழா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்பெஷல் ப்ரேயருக்கு போகிறோம். அது வந்து விஜயகுமார் தான் அவருடைய இந்த சங்கல்பம் அவருடைய அந்த ஆசை பேராசைன்னு சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பாக அது என்ன நடந்தாலும் நான் வந்து